சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். தங்களிடம் குடிகொண்டிருக்கும் விநாயகர், பரமசிவன், மகாவிஷ்ணு, முருகப்பெருமான், அம்பாள் போன்ற உயர்நிலை தெய்வங்களை தாங்கள் ஒளி வடிவமாக பல தருணங்களில் காட்டியிருக்கிறீர்கள். தங்களிடம் உயர்நிலை தெய்வங்களே குடிகொண்டிருக்கும் நிலையில் கிராமப்புற எல்லை தெய்வமாக அல்லது சிலருக்கு குலதெய்வமாக இருக்கிற ஐயனார் போன்ற சிறு தெய்வங்களும் ஒளி வடிவமாக தங்கள் மூலம் வெளிப்படுவதன் காரணத்தை தாங்கள் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கெல்லாம் பார்க்குறீங்க, இங்கே மிளகாத்தம்மன் இருக்கு இல்லையா இங்கே. ஸோ நம்ம துர்கா கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணிட்டோம். அப்போ மிளகாத்தம்மன் என்கிட்ட வந்தாங்க. வந்து எல்லாத்தையும் அந்த பெரியவழி தின்னுடுறா, நிஜமாக நடந்தது, எல்லாத்தையும் பெரியவழி தின்னுடுறா, நான் ரொம்ப பசியாகிறேன், எனக்கு ஏதாவது வைக்க சொல்லு அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் நம்ம குருமூர்த்தி அவங்க ஃபேமிலிக்கு சொல்லி அவங்க டெய்லி அவங்க வீட்டில் ஏதாவது வெள்ளை சாதம் பொங்கல் ஏதாவது பண்ணி கொண்டாந்து மிளகாத்தம்மனுக்கு வச்சுருக்காங்க. ஒரு உதாரணம். அவங்களுக்கும் தேவைகள் இருக்கு. இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதில் ஜென்ரல் மேனேஜர் இருப்பான், கிளர்க்கு இருப்பான். கிளர்க்குக்கு வந்து ஏதோ வேலை இல்லாமல் இருக்குமா, அவனுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. எல்லா தெய்வம் தெய்வம்தான். இது சிறு தெய்வம் பெரு தெய்வம்னா இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் தர் பெனன்ஸ். யார் எவ்வளோ தவம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பதவி பூர்வ புண்ணியானம். நான் திருவண்ணாமலையில் உட்காந்துருக்கேன். அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அப்போ ராம் சுரத்குமார் சாமியும் நானும் உட்காந்துன்னு இருக்கோம். அங்கே ஏதோ ஒரு யாகம் நடந்துருந்தது அன்றைக்கி. அப்போ ராம் சுரத்குமார் சாமி சொல்கிறாரு, என்னை தட்டி, திஸ் இஸ் மை சன் கணேஷா, திஸ் பிலாங்ஸ் டு ஹிம், திஸ் பிளேஸ் பிலாங்ஸ் டு ஹிம் அப்படின்னு பிள்ளையார் கோயில் இருக்கிற திருவண்ணாமலையில். அப்போ ஒரு பர்சன் வந்து, நான் ரொம்ப பட்டினியாக்கிறேன், நீ எனக்கு ஏதாவது நைவேத்தியெல்லாம் வைக்க சொல்லுன்னு அவர்கிட்ட சொல்லுது. அது யார்? அந்த கீழ்கோபுரத்தில் அருணகிரிநாதர் உட்காந்துருக்கார் இல்லையா, அவர். இப்படி எத்தனையோ கோயில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதுங்களுக்கும் தேவையெல்லாம் இருக்குது. அந்த நீங்கள் எந்த கோயிலில் கட்டி அவங்கள உட்கார வைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் தான் அதுக்கு சாப்பாடு போடணும். 33 கோடி தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான சாப்பாடுன்றது நீங்கள் செய்கிற பூஜை, நீங்கள் செய்கிற யாகம், ஹோமம், இது மூலமாக தான் அவங்களுக்கு சாப்பாடு போகுது. நீங்கள் அதெல்லாம் ஒழுங்காக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்க. இப்போ உங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கெல்லாம்ங்கிறாங்க, அவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க, அதனால கலெக்டர் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க சம்பளம் யார் கொடுக்குறாங்க? நீங்கள் தான் கொடுக்குறீங்க. நீங்கள் கட்டுற வரி பணம் இருக்கு இல்லையா, அதில் தான் அவங்க சம்பளமெல்லாம் போய் சேருது. அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது அவங்க எப்படி வேலை செய்வாங்க? அந்த மாதிரி தெய்வங்கள், தேவதைகள், இதுக்கெல்லாம் அது அந்த சாப்பாடு அதுக்குள்ளே மரியாதையை பண்ணணும். அப்போ அதுங்கெல்லாம் வேலை செய்யும். அதனால் திருமூலர் சொல்கிறார், முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிடின். கோயிலில் பூஜையில் ஏதாவது தடை வந்ததுன்னா, முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிடின் வாரி வளம் குன்றும், மழை பெய்யாது, கன்னம் களவு மிகுத்திடும், நாட்டில் பொய் பித்தலாட்டம் திருடெல்லாம் இருக்கும், மன்னருக்கு தீங்குல, அரசாங்கமெல்லாம் செயல்பட முடியாது, என்னரு நந்தி எடுத்துரைத்தானேங்கிறார். நந்தி பகவான் தான் இந்த ரகசியத்தை எனக்கு சொன்னார் அப்படின்னு. எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் எங்கே வேணால் போகலாம். அப்படி நான் வடநாட்டில் ஸ்பிரிச்சுவலாக, நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவலாக வந்து வடநாட்டில் ஒரு மலை மேலே இருக்கிற இடத்துக்கு போகிறேன் நான். ஏன்னா எனக்கு பழைய ஞாபகம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் என்ன சாமி இருந்தது, நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். அங்கே இருந்த சிவன் கோயில் காலியாக இருக்கு. நான் கேட்குறேன், இங்கே ஒரு சிவன் கோயில் இருந்தது அப்படின்னு. அப்போ அங்கே என் காதில் யாரோ சொல்கிறாங்க, இங்கே சிவன் கோயிலுக்குள்ளே இருந்த சக்தி தான் உங்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் உட்காந்துருக்குப்பா. இந்த இடத்துல யாரும் பூஜை பண்ணுறதில்ல, பட்னியாக இருக்குது. அதனால் அந்த கோயில் பெருசாக கட்டின உடனே அங்கே போய் போஸ்டிங் வாங்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சாமியார், அவர் பேர் சச்சிதானந்தம். அவர் ஊராக சுற்றிக்கின்னு இருந்த காலத்தில் செஞ்சிக்கோட்டைக்கு கீழே ஒரு அம்மன், கமலக்கண்ணி அம்மன் பேர் அதுக்கு, அந்த கோயில் அங்கே இருக்கு. டயர்டாக இருக்குன்னு ஒரு நாள் அந்த கோயிலுக்குள்ளே போய் நைட் படுத்துக்கினார். அப்போ அந்த அம்மன் அவர்கிட்ட சொல்லுது கனவுல, நான் இந்த இடத்துல சோறு தண்ணி பூஜை எல்லாமே இருக்கேன். ஏன்னா தேசிங்கராஜன் காலத்தில் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு கும்பிட்டுன்னு இல்லை சாமி, நான் பூஜை புனஸ்காரம் எல்லாமே இருக்கேன், நான் உடம்புக்குள்ளே வந்துடுறேன், உனக்கு சில வாக்கு கொடுக்குற பவரெல்லாம் கொடுக்குறேன், அதை வச்சு நீ வசூல் பண்ணி எனக்கு நல்ல ஒரு இடத்துல நல்ல கோயில் கட்டணும்னு கொடுத்து இவர் உடம்புக்குள்ளே வந்துச்சு.
அதுக்கப்புறம் இவர் அருள்வாக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார். அந்த கமலக்கன்னியம்மன் தேசிங்கராஜ காலத்தில் கும்பிட்டவனும் உலகத்தில் பிறந்திருப்பான் இல்லையா, ஏதாவது ஒரு வடிவத்தில் ஏதாவது ஒரு ஊரில் பிறந்திருப்பான். அந்த அட்ராக்ஷனில் அவங்கெல்லாம் வருவாங்க. இவர் அவங்களுக்கு அருள்வாக்கு கொடுப்பாரு, அது நடக்கும், அவங்க பணம் கொடுப்பாங்க. இப்படியே நீங்கள் போய் பார்க்கலாம். கலவையில் ஒரு படுத்த கோலத்தில் ஒரு அம்மன் இருக்கும், இதுதான் கமலக்கன்னி அம்மன்ன்றது. அந்த இடத்துல இருக்கிறது செஞ்சிக்கோட்டையில் இருந்த அந்த கீழே இருந்த கோயிலில் இருந்த பவர் தான். இப்படி பல கோயில்களில் பூஜை இல்லாமல் போகிற போது அங்கே இருக்கிற தெய்வம் மறுபடியும் வந்து ஆயிடும். சில கோயில்களில் பூஜை இல்லாததுனால ஒரு இருளோடி போய் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் புனஸ்காரம் இல்லாமல் இருக்கும் சில இடங்கள்லாம். அந்த மாதிரி உங்கள் திருவக்கரை கோயில், திருவக்கரை வக்கரகாளி கோயில் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 25 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. இத்தனைக்கும் அது ரொம்ப பழசு. நம்ம பழைய பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் இருந்தானே, அவனுக்கு ஒரு ஜோசியர் இருக்கார், அவர் பேர் ராகவேந்தர் ராவ். அவர் தான் நங்கநல்லூர் கோயிலை கட்டினார். அவர் சந்திரசேகர் சொன்னார், இதுக்கு முன்னால் அந்த வக்கரகாளி கோயில் இருக்குது இல்லையா திருவக்கரை, அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குது, நீ அங்கே போனீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன்னு சொன்னான். அவனும் வந்துட்டு போனான். இப்போ எதுவும் இருக்குது இல்லைன்னா 54 எம்பியை வச்சு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆன ஒரே ஆள் அந்த ஆள் தான். 54 எம்பி தான் அவங்ககிட்ட இருந்தாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆனான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு பழைய கனெக்ஷன் இருக்குது. இது லைக் யுவர் பேங்க். ஒரு பேங்க்கில் நீ பணத்தை போட்டு மறந்துட்ட, 5 வருஷம் போய் கேட்டாலையும் வட்டியோடு சேர்த்து தானே கொடுக்க போகிறான். அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஸோ எல்லா கோயிலுமே காலம் சக்கரம், மேலே இருக்கிறது கீழே போகுது, கீழே இருக்கிறது மேலே வருது. இப்படி தான் இந்த கோயில்கள் வளர்ச்சி வீழ்ச்சி ரெண்டும் நடக்குது. ஏன் அப்படி நடக்குதுன்னா, ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா பிரதிஷ்டை, அந்த கும்பாபிஷேகம் தான் அந்த கோயிலில் இருக்கிற அந்த அனாயிண்டட் பவர் ஆஃப் காடுக்கு உள்ள ஜாதகம் இந்த கோயிலில் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஜாதகத்தில் அப்ஸ் டவுன்ஸ் எல்லாம் வருதோ, அந்த மாதிரி எந்த நேரத்தில் பிரதிஷ்டை பண்ணாங்களோ அப்போ எந்த கன்சலேஷன் ஆஃப் பிளானட்ஸ் இருந்ததோ அதை வச்சு அந்த கோயில் நல்லா வளர்ச்சியாகவும் போகும், தாழ்ச்சியாகவும் போயிடும். கண்டினியூவஸ், அது கண்டினியூவஸ். உங்களுக்கு கூட அப்படி தான். நீங்கள்லாம் இப்போ புதன் தசையில் செத்து போயிடுறீங்கன்னு வச்சுக்கோ, அப்போது அடுத்த தசைன்னா கேது தசை. திருப்பியும் குழந்தையாக பூமியில் பித்திருலோகத்திலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம், கண்ணு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இதெல்லாம் நிறைய குழந்தைங்க சஃபர் ஆகிறதுக்கு அதுதான் காரணம். அந்த மாதிரி கர்மா இல்லை அனுபவிக்கிறதுக்குன்னா ஒரு 7 வருஷ காலம் அது பித்திருலோகத்திலேயும் இருக்கும். அடுத்து சுக்கர தசை வர்றபோது கரெக்டாக ஏதாவது பணக்கார வீட்டில் பிறந்து காரில் கேரில் ஏறி ஜாலியாக சுற்றிக்கின்னு இருக்கும். ஸோ ஜாதகம் பிளானட்ஸ்ன்றது எப்பயுமே கண்டினியூவஸ்ஸு. அது மனுஷங்களுக்கும் அப்படி தான், கோயிலில் இருக்கிற சாமிங்களுக்கும் அப்படி தான். இதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. இந்த உலகத்தில் நமக்கு 9 ஓட்டை இருக்கா, நவத்வாரம்ன்றான். இந்த 9 ஓட்டை வழியாக 9 கிரகமும் அந்த தாயுடைய கர்ப்பத்திலேருந்து வர்ற போது நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ணிக்குது. நீ ஒரு செல்ஃபோன் வாங்குகிற, நீ ஏர்செல் கனெக்ஷன் வாங்கலாம், நோக்கியா வாங்கலாம், ரிலையன்ஸ் வாங்கலாம். அப்போ அந்த கனெக்ஷன் உன் செல்லு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வேலை செய்ய ஆரம்பிக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழந்தையினுடைய 9 ஓட்டை இருக்கு இல்லையா, 2 கண்ணும் 2 நாசில் 2 காது 1 வாய்க்கீழ 2, அப்போ கனெக்ட் ஆகி போகுது. அதனால் அந்த பிளானட்ஸுக்கும் நம்ம உடம்புக்கும், அந்த பிளானட்ஸுக்கும் கோயிலில் நம்ம பரிசு பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிக் எனர்ஜின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். பெரிய பெரிய மகான்கள் சித்தர்களுக்கு கூட ஜாதகங்கள் இருக்குது. ரமண மகரிஷிக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு, ராமகிருஷ்ணருக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு, விசிறி சாமியாருக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு, நல்லா யோசனை பண்ணி எவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்களாம். பரமாச்சாரியாருக்கு எதுக்கு பத்ரிநாராயண் டாக்டர் கண் ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலையும் ஒரு ஃபிசிக்கல் மாலிகுலர் பாடின்ற போது அந்த பிளானட்ரி கனெக்ஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தே தீரும். அது உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. இங்கே செட்டிநாடு போகிற வழியில் கோயிலூர் ஆண்டவர்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும், கோயிலூர் ஆதீனம்னா செட்டிநாட்டில் பெரிய ஆதீனம், நல்லாயிருக்கும். நீங்கள் மெயின் ரோட்டில் போகிற போது பிள்ளையார்பட்டிக்கு ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச் உள்ள 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா பெரிய தமிழ் தேவார பாடசாலை, ஒரு குளம், குளத்தை ஒட்டி சாமி எல்லாம் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சாமி பேர் என்ன தெரியுமா? கொற்றவாள் ஈசர். அந்த கொற்றவாள் ஈசர் கோயில் எப்படி வந்தது தெரியுமா? ஒரு தாய், அவளுக்கு ஒரு இடுப்பில் குழந்தை,
அந்த ஊருக்கு ஒரு வடநாட்டு சாமியார் வராரு. அந்த குழந்தைய பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டு, ஆண்டவர் ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னாரு. குழந்தைய போய் அவர் ஆண்டவர்னு சொல்கிறாரேன்னு சொல்லி அந்த ஊரில் எல்லாரும் அவர் ஆண்டவர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு வயசு வந்தது. அந்த காலத்தில் காரைக்குடியிலே ஸ்கூல் கிடையாது, மதுரைக்கு வரணும். அதெல்லாம் தின பள்ளிக்கூடம். ஒரு வாத்தியார் வீட்டில் போய் தங்கணும், ஒரு மொட்டை அடித்து கடுக்கம் போட்டு நாதஸ்வரம் வாசித்து கொண்டு போய் அந்த குழந்தைய வாத்தியார் வீட்டில் விட்டுருவாங்க. வாத்தியாருடைய மனைவி சமைச்சு போடுவாங்க. இவங்கெல்லாம் குருகுல வாசத்துலேருந்து படிக்கணும். இதுதான் அந்த காலத்தில் இருந்த பள்ளிக்கூடம். இப்போ இருக்கிற மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூல்லலாம் கிடையாது. அவரை கொண்டு போய் மதுரையில் விடுறாங்க அந்த குழந்தைய, ஆண்டவர். அப்போ அந்த டீச்சருடைய வைஃப் சொல்கிறாங்க, அப்பா நீ காரைக்குடி பக்கத்தில் இருந்தாலும் வர்றாங்க, நிறைய மயில் இருக்குன்றாங்க, எனக்கு ஒரு மயில் கொண்டாந்து கொடுக்குறியா அப்படின்னு. அதுக்கு என்னன்னு, இவர் வெக்கேஷனுக்கு போகிற போது அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு, மயிலை தேடி போகிறாரு. டயர்டாகுதுன்னு ஒரு மரத்தடியில் படுக்கிறார். அப்போ இவருக்கு ஒரு காட்சி வருது. ஒரு கத்தி அங்கே இருக்குது. அந்த கத்தி இவர் எடுக்க போகிறாரு. அப்போ ஒரு புலி பாய வருது. இவர் பயந்து எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அந்த கத்தி அங்கே இருக்குது. ஸோ இது எப்படின்னா, இதுக்கு முன்பிறவியில் இந்த ஆண்டவர்னு அழைக்கப்படுகிறவர் அந்த ராஜா. அந்த அந்த வாள் இருக்கு இல்லையா, கொற்ற வாள், அந்த வாள் அந்த ராஜாவுக்கு சொந்தம். அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே தான் அந்த ராஜா கட்டின கோயிலுக்கு, அதுதான் கோயிலூர் ஆண்டவர்ன்றது. ஸோ இவருக்கு அந்த விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போகிறார் மயிலை தேடி. அதே காட்சி வருது, அந்த இடத்த தோன்றாங்க, கோயில் வந்துச்சு, அதை நல்லா பண்ணிடுறாங்க. இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாம் பூமி கடியில் போது, ஒரு காலம் வர்ற போது திருப்பியும் வந்துடும். நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும். அதை சுற்றி தான் 4 மாட வீதிகளே வரும். அது பூரா மணலில் புதைஞ்சி போச்சு ஒரு காலத்தில். இன்றைக்கி நீ பார்க்குற அவ்வளோ பெரிய ஸ்ரீரங்கம் கோயில் மணலுக்கு அடியில் போயிடுச்சு. அப்போது ஒரு ராஜா, அவன் பேர் வளவன், அவன் குதிரை மேலே போகிறான். அப்போது ஒரு மரம், அது மேலே ஒரு கிளி உட்காந்துன்னு மந்திரம் சொல்லுது. ஏன்னா இந்த இடத்துல கிளி மந்திரம் சொல்லுதுன்னா ஏதோ இருக்குதுன்னு சொல்லி தோண்டுங்கன்றான். அப்படி வந்தது தான் ஸ்ரீரங்கம் கோயில். ஸோ அந்த கிளி சொல்லி அந்த ஸ்ரீரங்கம் கோயிலை அவன் திருப்பியும் மண்ணிலேருந்து எடுத்ததுனால அந்த ராஜா பேர் என்ன, கிள்ளி வளவன். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? இப்படி தான் நடக்கும். இப்போது நடக்க போகுது அதே மாதிரி. இப்போ வரக்கூடிய காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம விருதாச்சலம் இருக்கு இல்லையா, அங்கே மணிமுத்தாருக்கு கீழே இப்போ இருக்கக்கூடிய விருதாச்சலம் கோயிலுக்கு பக்கத்தில் அங்கே இருக்கிற மணிமுத்தாருக்கு கீழே தங்கத்தினாலான ஒரு பட்டணம் இருக்குது, கோல்டன் சிட்டி இருக்குது. இப்போ வரப்போது அது வரும். காலம் சக்கரம், கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே போகும். காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழா கீழது மேலா மாற்றும் தோற்றம். அப்போ அந்த கோயில் தங்கத்தில் இருக்கு இல்லையா, அது வரப்போகுது. என்ன ப்ரூஃப் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் விருதாச்சலம் கோயிலுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற சிவன் இருக்கார் இல்லையா, விருத்தகிரீஸ்வரர், அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு ரொம்ப பண கஷ்டமாகுது அப்படின்னு. அப்போ அவர் ஒரு தங்க செங்கல் எடுத்து இந்த இதை வச்சு பழிச்சுக்கோன்றார். இவர் சொல்கிறாரு, நான் இந்த ஊரில் இருந்து விருத்தாச்சலத்திலேருந்து திருவாரூருக்கு போகிற வழியில் திருடனுங்க பிடிங்குவாங்க, அதனால் நான் மணிமுத்தாறில் போட்டுறேன், எனக்கு திருவாரூர் கமலாலய தெப்பக்குளத்தில் இந்த கல்லை நீ கொடுத்துடணும் திருப்பியும் அப்படின்னு டீல் போட்டு, அதே தங்கம் தான் அங்கே கிடைக்குதான்னு பார்க்கறதுக்கு டெய்லர் கடையில் பிட்டு கொடுப்பான்ல, நீங்கள் துணி தேய்ச்சாக்கா ஒரு அட்டையில் ஒட்டி, அந்த மாதிரி கோல்டு கொஞ்சம் எடுத்து அவர் வச்சுக்கிறார் சாம்பிள். அதே கோல்டாக அங்கே கொடுக்குறான் சிவன் பார்க்கறதுக்கு. இதுதான் எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவோம், தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்கறது. அவர் கமலாலய தெப்பக்குளத்தில் கிடைக்குது. அப்போ அந்த இடத்துல தங்கப்பட்டினம் இருக்குது. அதனால தான் அங்கேருந்து ஒரு தங்க செங்கல் எடுத்து சிவபெருமான் சுந்தரருக்கு கொடுக்குற மாதிரி வந்தது. இது ஒரு. அடுத்தது சிதம்பர ரகசியம்ன்றாங்க இல்லையா, அது வெளியே வரப்போகுது. பழனி ஆண்டவனுடைய விக்கிரகம் இருக்கு இல்லையா, அது 9 விக்கிரகம் பண்ணார் போகர். இவங்கெல்லாம் நவபாஷணம்னா ஏதோ 9 மூலிகை போட்டு பாக்கிடிக்கிற மாதிரி இடிச்சு பண்ணதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 9 கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகத்துடைய பவரை வாங்கி பூமிக்கு கொடுக்கறது.
அப்போ இப்போ வரக்கூடிய காலத்தில் கூடிய சீக்கிரம் ஒரு விக்கிரகம் வரப்போகுது. அது பழனிமலைக்கு 120 மைலில் ஒரு பாதாளத்தில் இருக்குது. அதை பாம்புங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு விக்கிரகம் எடுத்து பரிசு ஆகும், பழனியில் ஆகப்போகுது. அப்போது தர்மம் வரும் உலகத்தில். பக்தி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு ஒன்று முருகரை நம்புகிறவங்க எல்லாரும் வந்து நல்லபடியாக இருக்க போகிறாங்க. அது வரப்போகுது, அந்த காலம் வந்துடுச்சு. சரி, இதுக்கு எங்கே இருக்குது வழின்னு தோராயமாக தெரியணுன்னா ஒரு ப்ரூஃப் தரேன். நீ குருவாயூர் கோயிலுக்கு போகிறல, அந்த குருவாயூர் கோயிலில் சாமி இப்படி சுற்றிட்டு வர்றபோது அங்கே ஒரு அம்மன் சந்நிதி இருக்கும். அம்மன் சந்நிதிக்கு எதிரில் ஒரு பெரிய திண்ணை இருக்கும். அங்கே தான் பாட்டெல்லாம் பாடுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அம்மன் சந்நிதி இப்படி நீ பிரதட்சணை பண்ணிட்டு வர்றபோது அங்கே செவுத்தில் இருப்பாங்க. இந்த இடத்துல நின்று நீங்கள் இந்த திசையை பார்த்து கும்பிடணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த மூலையில் நின்று கும்பிடணுன்னு வச்சுருப்பாங்க. அந்த கோயிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனேன்னா அங்கே வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குளம் கூட இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் அதுக்கு வழி இருக்குது. ஆனால் நீ இப்போ போய் தேடினா கிடைக்காது. இந்த உன்னிகிருஷ்ண பணிக்கர் சொல்லி ஜெயலலிதா அந்த இடத்துக்கு போனாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பவர் இருக்குது. அந்த இடத்துல நீ ஜெயலலிதாவும் அந்த உன்னிகிருஷ்ண பணிக்கர் இந்த ஐயருங்கெல்லாங்கிற ஒரு ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க. ஜெயலலிதா இந்த கோயிலுக்கு வந்து காணிக்க கொடுத்துட்டு போனாங்கன்னு. இப்படி பல விஷயங்கள். அதேமாதிரி இந்த தாலிப்பரம்பான்னு இருக்கு இல்லையா, அங்கே ஒரு பெரிய சாமி இருக்காங்க. தாலிப்பரம்பா ராஜராஜேஸ்வரான்னு பேர். சிவன் ராஜராஜேஸ்வரர் கோலத்தில் இருக்கிற கோயில் அது. அதுவும் க்ஷீணிச்சு போயிருந்தது. அப்போது அந்த கோயிலுக்கு இவங்க தான் கேரளா நம்பூதிரிங்க அந்த இடத்துல பவர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஜெயலலிதா அங்கே போய் தங்க கிண்ணத்தில், அங்கே 3 இருக்குது, தங்க கிண்ணம் காப்பர் கிண்ணம், அந்த மாதிரி கிண்ணத்தில் எண்ணெய் வாங்கி ஊற்றணும். அதுதான் அந்த கோயில் சிஸ்டம். ஸோ அந்த தாலிப்பரம்பா ராஜராஜேஸ்வர கோயிலுக்கு ஜெயலலிதா போயிட்டு வந்தாங்களா. அதுக்கப்புறம் ஒரே புதர் மண்டியெல்லாம் இருந்ததெல்லாம் ரெடி பண்ணி இப்போ ஓரளவுக்கு கோயில் நல்லா பண்ணிட்டாங்க. பக்கத்தில் இருந்து ஒரு மண்டபத்தை ரெடி பண்ணி இன்றைக்கி ஒரு சாப்பாடு போடுறாங்க ஜனங்களுக்கு. ஒரே ஒரு ரைஸு, அதில் ஏதோ ஒரு காய் போட்டு ரசம் மாதிரி அது ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ வந்தது. முதல்ல அங்கே ஒன்றுமே கிடையாது, சீனிச்சு போயிருந்தது. ஸோ அந்த இடத்துல ஒரு பவர் இருக்குது. இப்படி நிறைய கோயில்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய கோயில் இன்னும் வர வேண்டி இருக்குது. நிறைய கோயில் பூமிக்கு அடியில் இருக்குது. அதெல்லாம் இப்போ வெளியே வரப்போகுது. அந்த மாதிரி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. உலகத்தில் ஜனங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி வந்துடும். இன்னும் கொஞ்சம் தர்மமாக வாழ்கிற வித்தை இருக்கும். அயோக்கியங்கள்லாம் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும். இதெல்லாம் வரதான் போகுது, நீ பார்க்க தான் போக போகிறேன். எல்லாமே நடக்கும். அண்டு நிறைய மூடிய சிலைகள்னுவாங்க. இதெல்லாம் பூமிக்கு அடியில் இருக்குது. அது காலம் வர்றபோது தான் போக முடியும். இப்போ பழனி ஆண்டவருடைய சிலைகுது இல்லையா, அது பாம்பு காத்துனுக்குது. இப்போ நீ போனாக்கா வராது. கடவுள் நினைக்கிற டைமுக்கு அது கிடைக்கும். அதை எடுத்து நம்ம பரிஷ்டை பண்ணுவோம். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ரோலில் இதெல்லாம் வருது. இப்போ நான் சொன்ன விருதாச்சலம், பழனி, இந்த கோயில்களில் புனர் உத்தாரணம் செய்கிற வேலைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வருது. அதனால் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் நடக்கும். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகன்றது எப்பயுமே இப்படி தான் இருக்குது. மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். இது முன்பிறவிகளில் யார் கனெக்டடாக இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதை திருப்பியும் எடுத்து பண்ணுறதுக்கு. இதெல்லாம் எப்படி பாபா வருதுன்றியா, இப்போ விருதாச்சலத்தில் சுந்தரருக்கு செங்கல் கொடுத்தார் இல்லையா, அப்போ அந்த சுந்தரமூர்த்தி நாயனாராக உலகத்தில் வந்தது நான் தான். அப்போ எனக்கு கனெக்ஷன் இருக்கா, அங்கே வருது. அடுத்து என்ன சொன்னேன் நான், பழனியில் போகர் நவபாஷாணத்தில் அந்த சிலையை பண்ண காலத்தில் நான் புலிப்பாணின்ற பேரில் ஒரு சித்தராக அவர் கூட இருந்திருக்கேன். அதனால் நமக்கு பழனி கனெக்ஷன் இருக்குது. அதனால் அந்த இடத்துல நமக்கு வரும். சிதம்பரத்தில் ரகசியம் சொல்கிறேன் இல்லையா, அப்போ அந்த சிதம்பரத்தில் நடராஜர்னு யாரை நீ சொல்கிறியோ, இன்றைக்கி நடராஜர்னு யாரை கும்பிட்றியோ அவங்கெல்லாம் ராஜாங்க. நீ பார்க்குற எல்லா கடவுளுமே ஒரு காலத்தில் ராஜா. கோவிந்தராஜா, தியாகராஜா, சுந்தரராஜா, நடராஜா, நீலாம் ராஜாராஜான்னு போல், இவங்கெல்லாம் ராஜாங்க. ஒரு ராஜாவாக இருந்து பவர் இருந்தது அவங்கக்கிட்ட, அவங்களுடைய பூஜையினால். அதனால் அவங்கள கடவுளுக்கு இணையாக மக்கள் மதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடவுள்ன்றது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி ஒரு யோக்கியமாக இருந்து பூஜை புனஸ்காரம் பண்ணால் ஒரு ராஜாவுடைய உடம்புக்குள்ளே வருது. அப்படி தான் இந்த நடராஜா, தியாகராஜா, சுந்தரராஜா, கோவிந்தராஜா, தியாகராஜாலாம் இப்படி வர்றது தான். தெய்வம் மானுஷ ரூபேனா,
கடவுள் எப்பயுமே ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறது. இயேசு, புத்தர், பரமாச்சாரியார், ராகவேந்தர், சிட்டி பாபா எல்லாம் மனிதர்கள். உங்களுக்கே தெரியும் இல்லையா? அவங்களெல்லாம் நீங்கள் கும்பிட்றீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். எப்படி வாழணுமோ ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங். அவங்க கடவுளுக்கு இணையாக மதிக்கப்படுவார்கள். வானத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார்கள். இப்போ தெய்வம்ன்றது நான் என்ன சொன்னேன்? எனர்ஜின்ட்டு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காற்று, நீர், நெருப்பு, இதெல்லாம் தான் கடவுள். அந்த இந்த ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே இந்த எனர்ஜி எல்லாம் வந்து வேலை செஞ்சு டிவைன் ஆகிற போது அவங்க ஒரு அமானுஷ சக்தியை பெறுகிறார்கள். ஒரு லெவல் கிடைக்கும். இப்போது இன்றைக்கி நான் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்தாங்க, போயிட்டாங்க. இப்போ ஸோ ஒரு எல்டர்லி லேடி, ஒரு மிடில் ஏஜ் லேடி கூட அவங்க பிரதராக யாரோ வந்தாங்க. அவங்க இப்போ 2 நாளைக்கு முன்னே தான் வந்தாங்க. நாங்கள் உட்காந்துருந்த போது வந்தாங்க. தே ஹேட் சம் இஷ்யூஸ். ஸோ நான் ஒன்றும் பண்ணல. நான் யாருடைய ரிலிஜன்லேயும் தலையிடுறதில்லை. அவங்க முஸ்லீம்னா முஸ்லீமுக்கு ஏற்ற மாதிரி, இந்துஸ்னா இந்துஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த மாதிரி தான். ஐ டோன்ட் போக் ரிலிஜன் இன் டு தேர் ப்ரைவசி. அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், போனேன். அவங்க எந்த ப்ராப்ளத்துக்கு வந்ததோ அது நல்லாயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னே தான் வந்தாங்க, அது நல்லாயிடுச்சு. இன்றைக்கி அவங்க அதுக்கு தான் வந்தாங்க. அதை பண்ணிட்டு இப்போ வேறு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வீட்டில் ஏதோ சொன்னாங்க, அதுக்கு என்ன பண்ணுமோ நம்ம பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். இப்படி உலகத்தில் இது எப்படி நடக்கும்? நான் என்ன உட்காந்துன்னு சாம்பிராணி போட்டு ஓம் ரீம் மந்திரமாக சொல்லி பேயாக ஓட்டின்னுக்கிறேன்? அதெல்லாம் இல்லை. நல்ல யோசனை. நான் எதுவுமே பண்ணுறதில்லை. அவங்க சொல்கிறத காதில் வாங்குகிறேன். அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறேன். அவங்க அதை நம்பி போய் பண்ணாங்கன்னாக்கா 2 நாள்லேயே நல்லாயிடும். இதுதான் ஆன்மீகம்ன்றது. ஆன்மீகம்ன்றது எண்ணங்களால் இயங்குகிற ஒரு உலகம். எண்ணங்கள் தான் வாழ்க்கை. ஸோ உன்னுடைய மைண்டு பவர்ஃபுல்லாக இருந்து அந்த மைண்டில் ஒரு தாட் வந்ததுன்னா ஒரு ஸ்பார்க் மாதிரி அது 100% பலிக்கும். தாட் தான் அந்த ஸ்பார்க்குன்றது. ஸோ சிவசங்கர் பாபா மைண்டில் நீ ஒரு ப்ராப்ளத்தை சொல்கிற போது ஒரு ஸ்பார்க் வரும், இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும்னு. அது நம்ம சொல்லுவோம், அது நடக்கும். அவங்க ரிசல்ட் வரும். அப்போ அவங்களுக்கும் தெரியும் இவர்கிட்ட ஏதோ இருக்குன்னு, நமக்கும் தெரியும் நம்மக்கிட்ட ஏதோ இருக்குன்ட்டு. அப்போ நம்பிக்கை போயிட்டே இருக்கும். தான் எண்ணியாங்கு எதுவர்னா நினச்சது நினச்ச மாதிரி நடக்கும். எண்ணிய திண்ணியராக பெரியனா மைண்டில் ஃபோக்கஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்க அப்படின்னு அர்த்தம். வேண்டியாங்கு இதெல்லாம் தவம் யாண்டும் முயலப்படும். எது வேணுமோ அதெல்லாம் நடக்கும், அதனால் தவம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். வேண்டின் உண்டாக துறந்த பின் யாண்டும் இடும்பையில். நீ என்ன நினைக்கிற எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனால் எல்லாத்தையும் நீ விட வேண்டியிருக்கும். If you want to achieve something and you want to act on behalf of some divine source, you have to leave everything. நீ உனக்கு லட்டு வேணும் பூந்தி வேணும்னா முடியாது. ஒரு டாக்டர் இருக்கார், அந்த டாக்டர் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி உன்னை நல்லா பண்ணிடலாம். அவருக்கு ஆப்ரேஷன் அவராக பண்ணிக்க முடியும், இன்னொரு டாக்டர்கிட்ட தான் போகணும். அதனால் நீ பார்க்குற மகான்கள், ராமனர், ராமகிருஷ்ணர், காஞ்சி பெரியவர், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க ஒன்றும் பண்ணிக்க முடியாது. நீ ஒரு பேங்க் மேனேஜர், நீ உனக்கு வர்றவனுக்கு எலிஜிபிளாக இருந்தால் ஒரு 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா லோன் கொடுக்கலாம். உன் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ ஒரு 5 லட்சம் எடுத்து பண்ணியான்னு நாளைக்கு காலையில் உன்னை சிபிஐ உள்ளே தள்ளிடுவான். ஸோ இந்த பவர் பூராவுமே மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கே தவிர இது உனக்கு யூஸ் ஆகாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு யூஸ் ஆகாது. இது உனக்கு தெரிஞ்சாக்கா நீ சாமியார் ஆகு, இல்லைன்னா ஆகவே ஆகாது. நீ நல்லதே செய்வேன், உன் தவத்தெல்லாம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் மக்களுக்கு உன்னை பற்றி ஒன்றும் தெரியாது, உன் மகிமை தெரியாது. இதுதான் ஆன்மீகத்தில் உள்ள பெரிய ஒரு லேக்குனான்வாங்க, ஒரு இடைவெளி. எவ்வளோ பாடுபட்டு இந்த நிலைகளில் நீ தொட்டிருக்கன்றது மக்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சாமியார் 10ஓட 11 நம்மளையும் வச்சு பார்த்துக்கின்னு இருப்பாங்க. ஆனால் இது எவ்வளோ பாடுபட்டால் இந்த உயரத்தை ரீச் ஆக முடியும் அப்படின்னு. இப்போ முருகனை பற்றி என்ன சொல்கிறாங்க? ஞான பூதரத்து உச்சியில். ஞானத்துக்கு ஒரு எவரெஸ்ட் மலைந்து அதுக்கு மேலே ஒரு ஆள் உக்காந்துக்கிறான்னா அதுதான் முருகப்பெருமான். ஞான பூதரத்து உச்சியில். அந்த மாதிரி உலகத்தில் அவங்கவுங்க பாடுபட்டதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இப்போ நல்ல சாமியார் கெட்ட சாமியார் இல்லை, எல்லாம் சாமியாருங்க தான். அவங்களுக்கும் பிராப்தம் இருக்கிறதுனால தான் சாமியாருங்களாம் வரானுங்க, அந்த வேஷம் கட்டுறானுங்க. அது அவங்க அப்யூஸ் பண்ணுறதுனால அந்த பவர் போயிடுது. அவங்களுக்கும் இருந்தது பிராப்தம், அவங்க மாத்திரம் கரெக்டாக இருந்து யோக்கியமாக இருந்தான்னா அவனாலேயும் 4 நல்லதெல்லாம் பண்ண முடியும். அவங்க அதை கெடுத்துக்கிறானுங்க. அந்த மாதிரி யார் ஒழுக்கமாக இருக்கானோ, அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் அப்யூஸ் பண்ணாமல் இருக்கானோ அவனுடைய பவர் வளர்ந்துக்கிட்டே போகும், நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகினே போகும்.
வந்துடுச்சுன்னு சொல்லி நீ வந்து அபியூஸ் பண்ணி யாரையா ஏமாற்றலாம், நீ கல்ல போடலாம், துட்டு பிடுங்கலாம்னு நினச்சேன்னா போயிடும். கொஞ்சம் இருக்கும், போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், போயிடும். அது இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர்தம் நிலையின் இழிந்த கடை. உன் தலையில் முடி இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஷாம்பு, கண்டிஷ்னரு எல்லாம் போட்டு ஜம்முன்னு தலையெல்லாம் வாரிக்கணும். சலூனுக்கெல்லாம் போயிட்டு மாலிஷ் எல்லாம் கூட பண்ணிக்கலாம். ஒரு முடி கீழே விழுந்ததுன்னா தொடப்பெடுத்தால தான் தள்ளுவாங்க. அது மாதிரி தலையின் ஈழ்ந்த தலையிலிருந்து விழுந்த மயிர் மாதிரி யார் தன் நிலையிலிருந்து யார். அப்போ நிலையில் தடுமாறாத இருக்கிறது தான் பெரிய நிலை. அந்த நிலையை எல்லாராலையும் பண்ண முடியாது. எல்லா நாட்டில் எவ்வளவோ மகான்கள், அவங்களும் எத்தனையோ பிறவிகள் எடுத்து தான் மகானாக ஆகிறான். அது தெரியாமல் ஏமாந்து போயிடுறாங்க. அதனால் தி பாப்புலேஷன் ஆஃப் ரியல் மகான் இஸ் வெரி லெஸ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரியவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். இப்போ யாருமே இல்லை. கோடிசாமி எங்கிறார், சிவபிரபாகர் சித்தி எங்கே, கிருஷ்ணவனியம் எங்கே, மாயம் எங்கள் இவர் சாந்தானந்த சாமி எங்கே, பரமாச்சாரியர் எங்கள், ராம்சரத்குமார் சாமி யாருமே இப்போ இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ரஜினி சாமி ஒரு ஆள் இருக்கார் இன்றைக்கும், கோமனங்கட்டின்னு பணியாண்டவர். அவர் போகர், முன்பிறவியில் அவர் போகராக இருந்தார். அதனால் பாரு இந்த பிறவிலையும் அவருக்கு பழைய வாசனை, ஒரு கோயிலை கட்டி எல்லாம் பண்ணுறாரு. ஸ்கூலு, ஆஸ்பத்திரி, குளம் எல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. நான் அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். எனக்கு அவர் வந்து 54 வருஷமாக தெரியும். சாமி, நீ இதெல்லாம் பண்ணிக்கிறிய, ஒரு சுண்ணாம்பு கோயிலை இவ்வளோ நல்லா எடுத்து எல்லாம் பண்ணியிருக்க, இங்கே இவ்வளோ பேர் பணம் கொடுத்து தானே நீ பண்ணுற. அப்போ இவங்கெல்லாம் வந்து முருகனுக்கு கொடுக்குறாங்களா உனக்கு கொடுக்குறாங்களான்னு கேட்டேன். நான் இப்படி தான் பேசுவேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், முருகனுக்கு கொடுக்கணுன்னா எத்தனை முருகன் கோயிலுக்கு தான் அங்கே போய் கொடுத்துருப்பான். இவெல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் எனக்கு பாக்கி, அதனால எனக்கு கொடுக்குறான், எனக்கு வேணான்றதுனால நான் முருகனுக்கு கொடுத்துன்னு இருக்கேன்னாரு. இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது கடவுளுக்குன்றது இல்லை, அந்த கர்த்தா யார் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் பாக்கி. அவங்ககிட்ட போகிற பக்தர்களுக்கும் பாக்கி இருக்குது. அந்த ஒரு பைசா செலவு பண்ணோன்னா அதுக்கும் பாக்கி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது இந்த கணக்கெல்லாம். ஸோ ஆன்மீகம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இது வாசித்து காணாதது. ஆனால் எவ்வளோ படித்தாலும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்மீகம் என்பது. புரிஞ்சிச்சுன்னா உனக்கு நீ மேலே மேலே போயிட்டே இருப்பேன். புரியலன்னாக்கா ஏதோ சாமியார் நமக்கு 4 பேர் வந்தாங்கன்னு சொல்லி ஊரே மத்திய ஆட்டையை போட்டு ஏதோ 4 நாள் சுகத்தை அனுபவிச்சுட்டு எல்லாம் போயிடும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். கல்யாண தீர்த்தத்தில் ஒரு மலையாள சாமியார் ஒல்லியாகிட்டு உட்காந்துட்டு ஜபம் பண்ணினே இருந்தான். நான் அவனை கேட்டேன், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. அவன் சொன்னான், நான் ஒரு மந்திரவாதி, அந்த பவரை நான் மிஸ்யூஸ் பண்ணி இருந்ததெல்லாம் போயிடுச்சு, இப்போ நான் திருப்பியும் வந்து ஆரம்பத்தில் எல்கேஜிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன்னா. இதுதான் ஆன்மீகம். அதாவது குன்றின் அணையாரும் குன்றுவர், எவ்வளோ மேலே போயிருந்தாலே டபக்குன்னு கீழே விழுந்துருவேன். அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய குட்டி கதவு திரட்டின்னு அங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அது ஓடுற வரைக்கும் உனக்கு தெரியாது, போனப்புறம் தான் தெரியும். அப்பப்போ பார்த்துக்கணும். நான் உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்து பேங்க்கில் கட்ட சொல்கிறேன், இங்கேருந்து பேங்க் போகிறதுக்குள்ளே தொட்டு பார்த்துக்குவியா இல்லையா. அந்த மாதிரி இந்த பவர்லாம் அப்படி தான் இருக்கான்னு நமக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்தால் தான் பயபக்தின்னா அதுதான். நம்ம அப்யூஸ் பண்ணுறோம், மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா போயிடும், பவர் போயிடும். அப்போ எத்தனையோ ஜென்மத்துக்கு பிறகு ஒரு நிலையை அடைஞ்சிருக்கோம். நாம் என்ன பண்ணோம், நிலையின் தெரியாது அடங்கி இருக்கணும். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெருது. அந்த மாதிரி யாராவது தான் மலையோட பெரியவன்னு அர்த்தம். ஸோ சிவசங்கர் பாபா ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர், ஒரு வில்லேஜ் பாய். இன்றைக்கி எப்படி இதெல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கோம், எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை, எதுக்கும் பஞ்சமே கிடையாது. நல்லா யோசனை பண்ணி எப்படி இதெல்லாம் பண்ண முடியுதுன்னா, அதை கரெக்டாக நிர்வாகம் பண்ணுற போது வரும். எந்த ஒரு இதுலேயும் மாட்டிக்காத, நம்ம ஒழுங்காக நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எந்த பாரபட்சமும் காட்டக்கூடாது. என்கிட்ட யார் வந்தாலும் எல்லாரையும் ஒரு மாதிரி தான் நடத்துவேன். நீ பார்த்தா தெரியும் உனக்கு. புதுசாக வருவாங்க. நேற்று கூட யாரோ வந்தாங்க, ஒரு ஆம்பூர் வாணியம்பாடி சைட்லேருந்து யாரோ 7-8 பேர் வந்தாங்க. அது மாதிரி யார் புதுசாக வந்தாலையும் பாயசாக வந்தாலையும் அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. அவங்க உருப்படுறதுக்கு எண்ணெய் இருந்து நமக்கு அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. வசதி இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்மக்கிட்ட வராங்க. இப்போ நம்ம நல்லது பண்ணுவோம், அது நடக்கும். அதை வச்சு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் திருப்பி வருவாங்க. சில பேர் அவ்வளோதான் சொல்லி போயிடுறவங்களும் இருக்குது. அதாவது அவங்க வந்த வேலை ஆயிருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுப்பின்னு இருக்காது, அதனால் போயிடுறாங்க. நான் சொல்கிற உதாரணம் தான். ஒரு கடல் இருக்குது, கடலில் மேலே கை போட்டியானா இலத்தலை புழுப்பூச்சி, இன்னும் கொஞ்சம் கீழே போனால் சின்ன மீன், அது கீழே கை போட்டியானா பெரிய மீன், விலாங்கு மீன், சுறா மீன்.
இன்னும் போகணும் 20,000 லீக்ஸ் அண்டர் சி மாதிரி. அப்போ உனக்கு கோல்டு கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்கும். அது மாதிரி ஒரு மகானுங்கிறவனை நீ ஆழங்காண முடியாது. ஏதோ வந்தோம், ஒரு வேலை வேணும்னு வந்தோம், கல்யாணம் ஆகணும்னு வந்தோம், குழந்தை இல்லைன்னு வந்தோம், ஆரோக்கியத்துக்கு வந்தோம், கட்சிச்சின்னு போயிட்டா இவனுக்கு இன்னும் தங்கத்தை பற்றியும் பெட்ரோலை பற்றியும் தெரியலன்னு அர்த்தம். மேலே வந்து இலத்தாலையோட புழுப்பூச்சியோட சின்ன மீனோடு போயிட்டேன்னு அர்த்தம். அந்த மாதிரி இது பெரிய சப்ஜெக்டு. ஆன்மீகம் எப்படி விளங்குது, விளங்காமல் போகுது நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் இல்லை. இப்போ நீ பார்க்குறதா நான் ஜாலியாக உட்காந்துக்கிறேன்னா, ஆனால் காஞ்சி மகாபெரியவருடைய ஜாதகமும் என்னுடைய ஜாதகமும் ஒன்று. அவர் எந்த நிலையில் இருந்தார் நீயே பாரு. எல்லாருக்கும் நான் கான்ட்ரவர்ஷியல் சாமியார் அவர். ஆனால் நான் ஜாலியாக பாரு, பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறேன், என்னுடைய போக்கில் வேலை செய்வேன், அட்டடிப்பேன், ஜோக்கெல்லாம் அடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார் டெல்லரில் அவருடைய ஜாதகம் என்னுடைய ஜாதகம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு கவர் ஸ்டோரி பண்ணாங்க. ஹேமா மாலின்னு ஒரு மேடம் பண்ணாங்க. அந்த காலத்தில் குஜராத் பிரைம் மினிஸ்டராக இருந்தான் இல்லையா, அந்த நேரத்தில் அவன் அட்டைப்படத்தில் அவன் படம் என் படம் இருந்துச்சு. அதெல்லாம் அவன் எழுதியிருந்தான். யார் அந்த அஸ்ட்ராலஜர்ஸை. சிவசங்கர் பாபா ஜாதகமும் காஞ்சி பெரியவர் ஜாதகமும் ஒன்று. 2 பேர் ஜாதகத்துலேயும் சனியும் கேதுவும் ரொம்ப உச்சத்தில் எக்ஸால்ட்டடாக இருக்கிறதுனால இவங்க எதுக்காக உலகத்தில் வந்திருக்காங்களோ அதை பூர்த்தி பண்ணிட்டு தான் போவாங்க அப்படின்னு. அவர் வேலை என்ன? வேத சம்ரஷணம். அது அவர் பண்ணார், அது விளங்கலை. எல்லாம் அவர் இருந்த வரைக்கும் ஆய்வின்னானுங்க, அவர் போன பிறகு எல்லோரும் விட்டான்னு திருப்பியும் அதே மாதிரி ஆகிட்டானுங்க. என் வேலை என்ன? இதுதான் ஜனங்களுக்கு நல்ல சொல்கிறது, நல்லது செய்கிறது. நான் சொன்ன மாதிரி பழைய காலத்து கோயில்கள்லாம் இருக்குது பூமி கட்டியில், அதெல்லாம் ரெனோவேட் பண்ணி வெளியே கொண்டு வர்றது, இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிற வேலை. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறேன், இன்னும் பண்ணுவேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் பண்ணுவேன், கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். அதெல்லாம் வரும், அதுக்கான காலங்கள் வந்துருச்சு, நம்ம பண்ணுவோம். சிவன் கோவில்களில் தரப்படும் விபூதி பிரசாதம் நாடாளும் மன்னரும் இறுதியில் ஒரு பிடி சாம்பலாவான் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் பெருமாள் சன்னதிகளில் தரப்படும் தீர்த்த பிரசாதமும் துளசியும் ஜடாரியும் நமக்கு எந்த தத்துவத்தை உணர்த்துகின்றன என்று விளக்குமாறு கேட்டு. இதிலெல்லாம் எந்த தத்துவம் இல்லை. பசுமாட்டு சாணி இருக்கு இல்லையா, அந்த சாணி ரொம்ப நல்லது நமக்கு. இந்த இடத்துல நர்வஸ் சென்டர் இருக்குது, இந்த இடத்துல பொட்டு வைக்கிற இடத்துல. ஸோ அந்த பசு சாணத்தை நம்ம வரட்டி தட்டி அதிலிருந்து இந்த சாம்பலை செய்கிறோம் இல்லையா, அதை நம்ம இடத்துல பூச்சிக்கிற போது நம்ம சிஸ்டம் ஒழுங்காக யோசனை பண்ணும். அதே மாதிரி துளசி மாடத்துக்கிட்ட இருக்கிற மண் இல்லையா, அதை எடுத்து இப்படி நாமம் போட்டுக்கிறாங்க. அப்போது இந்த இடம் ஆக்டிவைஸ் ஆகுது. அதே மாதிரி சந்தனம் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஆர்கானிக் என்ன தெரியல, செடி கொடி மாதிரி. ஸோ சந்தன மரத்துலேருந்து நல்லா தேய்ச்சி அரைச்சி எடுத்த சந்தனத்தை இந்த இடத்துல வச்சுக்கிற போது நம்ம பிரெயின் நல்லா வேலை செய்யும். துளசி தீர்த்தம் இருக்கு இல்லையா, அது சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம் வராது. வில்வத்தை சாப்பிட்டாக்கா லிவர் ப்ராப்ளம் வராது. இதெல்லாம் விஞ்ஞானம். நமக்கு அந்த மாதிரிலாம் சொன்னாக்கா புரியாது இல்லை, அதுலெல்லாம் நம்ம கிக்கு இருக்காது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சாமி விபூதி வச்சுக்கணும், அது பண்ணணும், அதில் இதுக்குதுன்னு சொல்லி உங்களை ரிலிஜனுங்கிற ஒரு கேட்சில் மாட்டி விட்டுறாங்க. ரிலிஜனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. எல்லாமே வெத்தலை போடுறாங்க சாப்பிட்ட உடனே. ஸோ வெத்தலையெல்லாம் கொஞ்சம் சுண்ணாம்பு அவ்வளோ பார்க்க ஒரு லவங்கம் வச்சு சாப்பிட்டா உனக்கு நல்லா டைஜஷன் ஆகும். அந்த காலத்தில் இந்த டைஜினி ஜெலுசில் இதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், மாடு மாதிரி அவன் வச்சு பல்லெல்லாம் கரை ஏறி போயிட்டு ஆகிப்போச்சு. சும்மா அளவுக்கு மீறினா அமிர்தம் விஷம். அதே மாதிரி தங்க பஸ்பம் சும்மா ஒரு குண்டூசி அளவுக்கு அந்த சாதத்தில் நீ சாப்பிட்டியானா உனக்கு உடம்பு நல்லாயிருக்கும். அலுவியல் பார்ட்டிகல்ஸ்னு பேர். அதனால் இந்த கையில் ஒரு மோதிரம் போட்டுக்கிட்டு அந்த மோதிரத்தில் இருக்கிறது நீ சாப்பிட்ற புளி அதிலெல்லாம் கொஞ்சம் ஊண்டு போய் ஒன்று வயிற்றுக்கு வரும். அதனால் அந்த மாதிரி மோதிரம் போட்டாங்க. எல்லாமே விஞ்ஞானம்தான். நம்ம இந்து மதத்தில் இருக்கிற பல்வேறு சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அப்சல்யூட்லி ஹெல்த் கேர் விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம். நமக்கு அப்படி சொன்னாக்கா புரியாதுன்றதுனால இவன் சாமி கோயில் பூதம்னு சொல்லிட்டான். ஆனால் நம்ம அந்த பயத்திலேயாவது ஏதாவது உருப்பிடுவோமாங்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த காலத்தில் நாங்கள் சொல்லுவோம் BALTன்னு. பீனா பீட்டர் லீஃப் வெத்தலை, ஏன்னா அரிக்கானட், எல்னா லைம் சுண்ணாம்பு, டீனா டுபாக்கோ தவுளுண்டு. ஸோ இந்த 4 சேர்த்தா நீ தான் BALT. இப்படிலாம் ஒரு இப்போ அப்படி இல்லை, எல்லாம் போட்டு நினைக்கிறானுங்க. அதுக்குள்ளே ஜர்தா வேறு சேர்த்துட்டானுங்க.
எது நல்லதோ அதை இன்னும் சொதப்பிக்கிட்டே போயிட்டான் இவனுங்கெல்லாம். அதே மாதிரி இந்த பொடி போடுறாங்க இல்லையா, அது வந்து உனக்கு நல்லதில்லை, உடம்புக்கு நல்லதில்லை. அந்த பொடி போட்டதா அதில் இருக்கிற இது இல்லையா, அது நல்லதில்லை இந்த சிஸ்டத்துக்கு. ஸோ எது நல்லதோ அதை பிடிச்சிக்கோ, எதெல்லாம் நல்லது இல்லையோ அதெல்லாம் விட்டுடு. இப்போ பச்சை வாழை இலை இருக்குது, அது மேலே நீ வெள்ளை ரைஸை வச்சு ஒரு ட்ராப் நெய் போட்டுட்டு நீ பருப்பு போட்டுன்னு சாப்பிட்ற இல்லையா, அது அவ்வளோ நல்லது. பச்சை வாழை இலையில் குளோரோஃபில் இருக்குது. அண்டு அந்த இது இருக்கிற சாதம் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்ச் இருக்குது. அப்போ அந்த காம்பினேஷன் உனக்கு போச்சுன்னா உடம்புக்கு நல்லது. நல்லா நம்ம ஆளுங்கெல்லாம் ஜீனியஸ். இதனால தான் ஆண்டாள் சொன்னான், மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்னு சொல்கிற மாதிரி அவ மேலார் செய்வனகள்னா, நம்ம விட மேலான அறிவுடையவர்கள் என்ன செஞ்சாங்களோ அது அவங்களுக்கு என்ன பேர், ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடக்கமாக இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் நம்முடைய பெரியவங்க. அவங்க சொன்னது எல்லாத்துலேயும் ஒரு சாரம் இருக்குது. நமக்கு அதெல்லாம் தெரியல, அதனால் விட்டுட்டோம். எல்லாம் எல்லாத்துலேயும் மீனிங் இருக்குது. நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீ கந்த சஷ்டிக்காக சொல்கிறேன், அது முருகனை கும்பிட்றதுக்காக இல்லை, முருகனை சொல்லி உன்னை உருப்பட வைக்கிறதுக்காக. நீ வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும் அந்த காக்கா காக்கா எல்லாம் சொல்லினே வரல. அப்போ உனக்கு தியான ஸ்லோகம் அது. ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும் நீ அதில் மைண்டில் கொண்டு வர்ற போது அதுதான் தியானம். இதே தான் சண்முக கவச்சம், இதே தான் ஸ்கந்தகுரு கவச்சம். இதே நீங்கள் வடமொழியில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தமிழில் என்ன சொன்னாங்களோ இதெல்லாம் அவங்க மந்திரம் சொல்லி உச்சாடனம் பண்ணுறதுக்கு முன்னே கனிஷ்டிகா பியாம் நம, மத்தியமா பியாம் நம, நேத்திரத்திரையா ஔஷதெலாம் சொல்கிறாங்க. இதுவும் தியானம்தான். அந்த கவசத்தில் என்ன இருக்கோ அதே தான் அவங்க வடமொழியில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாம் நீ குட்டி காப்பி அடிக்கலாம். அதனால புரிகிற மாதிரி சொல்லாது போட்டானுங்க. அது காரணம் என்னென்னா, இந்த இவங்க வந்தாங்க இல்லையா பிரீஸ்ட்டுங்க, அவங்க தயவு இல்லைன்னாக்கா உன்னால் பூஜை பண்ண முடியாதுன்னு உன்னை மிரட்டிட்டாங்க. அப்போ தான் நீ அவனுக்கு தட்சிணை கொடுப்ப, உன்னை வச்சு அவன் ஜாலியாக இருக்கலாம். அதனால் இந்த ப்ரீஸ்ட்ஹுட் வந்து தான் இந்த வேல்யூ எல்லாம் நல்லதை பண்ணுறதுக்காக வந்த ப்ரீஸ்ட்டுங்க அவனுடைய வருமானத்துக்காக இதெல்லாம் சொல்லி கொடுக்காம போட்டானுங்க. அதனால தான் ஜனங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. எல்லாத்துலேயும் மீனிங் இருக்குது. இதெல்லாம் இப்போ விட்டுட்டாங்க. இனிமேல் இப்போ இவ்வளோ சீக்கிரம் திருப்பி வந்துடுமா, இதெல்லாம் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பிறப்பால் தாழ்ந்த குலம் என்று சொல்லப்பட்ட நந்தனார், கனகதாசர், திருநீலகண்டர், திருப்பானாழ்வார் போன்ற மகான்களை இறைவனே வலியச் சென்று கௌரவித்திருக்கிறான் எனும்போது, சனாதன தர்மம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற மேலான தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அனைத்து மனித உயிர்களையும் சமமாகவே பாவிக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான்னா, ஜாதியே கிடையாது. முதல்ல ஜாதின்னு ஒரு சிஸ்டம் இல்லை. அது வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். நீ ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிற, ஃபேக்ட்ரியில் முதல்ல டிராயிங் போடுற ஒருத்தர் இருப்பான், அதுலேருந்து டை பண்ணுற ஒருத்தர் இருப்பான், மோல்ட் பண்ணுற ஒருத்தர் இருப்பான். ஒரு கார் ஃபேக்ட்ரி நீ போய் பாரு, எல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும். அசம்பிள் பண்ணுறவன் ஒருத்தன், பெயிண்ட் அடிக்கிறவன் ஒருத்தன், எலக்ட்ரிக் வேலை செய்கிறவன் ஒருத்தன், இப்படி இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இந்த சமுதாயம் செம்மையுறை இயங்குவதற்காக ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் தேவைப்பட்டது. அதனால் நாளாக பிரித்தாங்க. இந்த ஜனங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக சர்வோஜனோ சுகினோ பவந்துன்னுட்டு வேதங்களெல்லாம் ஓதிக்கிட்டு இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுத்துன்னுட்டு இருந்தவங்க அந்தணர். அந்தணர் என்போர் அறவோர். ஐருன்னு யாரை கூப்பிட்றியோ அவன் தர்மத்துக்காக வாழ்கிறது. அந்தணர் என்போர் அறவோர். அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, சேனை முதலியார்கள்னு வச்சாங்க. முதலியார்கள் பூரா அந்த காலத்தில் சோல்ஜர்ஸ், சேனை முதலியார்கள். பிள்ளையார் பேர் சேனை முதலியார் தான். இவங்கெல்லாம் சோல்ஜர்ஸு, லெஃப்டினன்ட் ஜென்ரல்ஸ் இந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த விவசாயிகள் இல்லைன்னா இப்படி சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் அவங்க தனியாக இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டி தேவை. அதனால் அவங்க வைசியாஸுங்கிறத கொண்டு வந்தாங்க. அப்போ போர் புரிகிறவங்கெல்லாம் சத்திரியர்ஸு, இவங்கெல்லாம் பிராமின்ஸு, வியாபாரம் செய்கிறவங்க வைசியா, இவன் வந்து குடியானவன் வச்சாங்க. இதில் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. சமுதாயத்துக்கு அவன் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இது வந்து லேபர் சம்மந்தப்பட்டதே தவிர ஜாதி சம்மந்தப்பட்டது இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு காலத்துக்கு அப்புறம் ஜாதியை மாற்றிட்டாங்க.
இவன் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதின்னு சொல்லி இதில் தான் அவன் பொண்ணு எடுத்து இது பொண்ணு கொடுத்துக்குன்னு சொல்லி இன்றைக்கி இந்தியாவில் வந்துக்கிற இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் காரணமே ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை புரிஞ்சிக்காமல் இந்த மக்குங்கள்லாம் அதை கேஸ்டாக கன்வெர்ட் பண்ணும். இதே சிஸ்டம் ஃபாரினில் இருக்குது. டெய்லர், கோல்ட் ஸ்மித், அதுக்கப்புறம் கார்பெண்டர், வேர்ட்ஸ்வர்த். உங்கள் ஊர் கணக்கு புள்ள இல்லை, அவர் தான் வேர்ட்ஸ்வர்த். டெய்லர், நான் உங்கள் ஊரில் டெய்லர் வேலை செய்கிறாங்க, அவர் டெய்லர், எலிசபெத் டெய்லர். இப்படி தான் அவங்க வந்து ஜாபை வச்சு பேருங்களை கொண்டு வந்தாங்க. கார்பெண்டர், கார்டனர், இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்குது. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நின் திருக்கரம் தருகின்ற கூடை நிழலில் எம்மை அரவணைத்திடு பாபா. கொடும் கோடை என்னை சுட்டாலும் குளிர்வாடை என் மேல் பட்டாலும் உன் திருக்கரம் தருகின்ற கூடை நிழலில் எம்மை அரவணைத்திடு பாபா. சுற்றி பகை வந்து சூழ்ந்தாலும் சொந்த பந்தங்கள் பழி சொன்னாலும் உன் திருக்கரம் தருகின்ற கூடை நிழலில் எமை அரவணைத்திடு பாபா. மாயையின் புயல் வீசிட மனம் மாசு படிந்திடுமே. காயமே இது பொய்யென கற்றாலும் கலங்கிடுமே. பழவினை நீக்கிட பாவனமாக்கிட தாயெனவே நீ தாங்கிடுவாய். பழவினை நீக்கிட பாவனமாக்கிட தாயெனவே நீ தாங்கிடுவாய். என் பாபானி பரிபாலனம் தாவுன் திருக்கரம் தருகின்ற கூடை நிழலில் எமை அரவணைத்திடு பாபா. எமை அரவணைத்திடு பாபா. எமை அரவணைத்திடு பாபா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.